ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டே உமன்ஸ்க்காக நடத்துகிற ஹாஸ்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அஃபோர்டபுளாக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உமன்ஸ்க்காக எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு ஹாஸ்டல்ஸ் ரன் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான உமன்ஸ்க்கு அப்படின்னா, ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரன் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்டல் எங்கெல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் நம்ம ரூம் புக் பண்ணணும்னா எவ்வளோ ஆகும், எப்படி புக் பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளில் TNWWHCL.in TNWWHCL.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக அப்படின்னா, ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்காக. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதாவது பயோமெட்ரிக் ஃபெசிலிட்டி, சிசிடிவி ஃபெசிலிட்டி, வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஹைஜீன் வாஷ்ரூம், அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர்ஸ், லாண்ட்ரீஸ், அயனிங், ஃபுட் சர்வீஸ், ஆரோ வாட்டர், பேண்ட்ரி, டிவி, டூ வீலர் பார்க்கிங், டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ஆக்சஸ், ரெகுலர் ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ரென்ச்சி ரூம், அதாவது விளையாடுறதுக்கு, ஏர் கண்டிஷனிங் ரூம், ரீடிங் ரூம், அதுக்கப்புறம் ரீக்ரியேஷன் லான்ச், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெப்சைட் தான் இது. சப்போஸ் இது எங்கெல்லாம் இருக்குது, இது இப்படி ஒன்று இருக்குது, பட் எங்கள் ஊரில் இது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அதுக்கு இதில் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், இந்த மாதிரியான லொக்கேஷனில் தான் இந்த ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் ஒர்க்கிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஒர்க்கிங் அதாவது சிட்டிஸ்லையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதுமே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த புக் நவ் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஊரோ அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அடையார் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், விழுப்புரம் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், வேலூர் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், அந்த பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரமோட ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் பார்க்குறேன். இதில் இப்போ புக் நவ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ புக் நவ் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இதில் வந்து அந்த ஹாஸ்டலில் இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து வரும். இது வந்து உங்களோட லொக்கேஷன்ஸ் வரும். அதாவது இப்போ இது எங்கே இருக்குது, இப்போ ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் ஹாஸ்டலு. ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது, ஸ்கூல் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ரூம் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்வின் ஷேரிங் ரூம், இல்லை ரெகுலர் பெட், நான் ஏசி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அப்போ சிங்கிள் பெட்ரூம் உள்ள ஆப்ஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் பெட்ரூம் ஆப்ஷன் இல்லை. பட் அவங்க உங்களுக்கு இங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ட்வின் ஷேரிங் ரூமை ஒரு பர்சன் நீங்கள் எடுத்து மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி ரெண்ட் வந்து 3500 சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 600 ருபீஸ் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே இது 4 பெட் 4 பெட் இருக்கிற மாதிரி உள்ளது, நான் ஏசி, அதுனா 2000. உங்களுக்கு பெட்ஸ் அதாவது ஷேரிங் அதிகமாக ஆக ரெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். இதே இது 4 பெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது கீழேயே எல்லாரும் படுக்கிற மாதிரி, இது மேலே ஏறி படுக்கிற மாதிரினா 2000, இது கீழேயே எல்லாரும் படுக்கிற மாதிரி அப்படின்னா 2500 அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் புக் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால்
ஸோ புக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஒரு நம்பருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணி ஒரு வாட்டி வேக்கன்சி இருக்கா இல்லையா என்ன ஏது எல்லாமே கேட்டுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பேமெண்ட் நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூபிஐ மூலமாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ரீஃபண்ட் எதுவும் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் இன்க்ளூடடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ பார்த்த ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் நாட் இன்க்ளூடட். பட் அங்கே வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, அதாவது பேண்ட்ரி ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன் அல்ல எனக்கு டெய்லியுமே ஃபுட்டுமே வேணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் சொன்ன ரேட்ஸ் வந்து ரூம்ஸ்க்கான ரெண்ட் மட்டும்தான். ஸோ இது போக இப்போ உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஹாஸ்டலில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போய் நீங்கள் விசிட் பண்ணியும் பார்க்கலாம், இல்லைனா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணியும் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே FAQs, அதாவது உங்களுடைய டவுட்ஸை எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இங்கேயுமே அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீபெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபுட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபுட்கான காஸ்ட்டுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இப்போ காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுலேயே உங்களுக்கு ஓவராலாக உள்ள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் நீங்கள் தனியாக காண்டாக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஓவராலாக உள்ள நம்பருக்கு நீங்கள் அட்மின் ஆஃபீஸ் இது தான். ஸோ இது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கணுன்னாலுமே நீங்கள் கேட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு தம்ஸ் அப்போ கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.